ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த தர்பூசணியில் பார்த்திங்கன்னா அதிகமாக தாதுக்கள் இருக்குது, விட்டமின் இருக்குது, கார்போஹைட்ரேட் வந்து 6% இருக்குது. அதேமாதிரி நீர்ச்சத்து பார்த்திங்கன்னா 90% இருக்குது, கலோரிகள் பார்த்திங்கன்னா 46% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு கூட வறட்சி போக்கி குளிர்ச்சியை தரக்கூடியதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இந்த கோடை வெயிலுக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்கக்கூடியது இந்த வாட்டர்மெலன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாட்டர்மெலன் ஜூஸ் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸி ஜாடியில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுகர் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சுகர் எதுவும் ஆட் பண்ணலை. பாருங்கள், கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது சீக்கிரமாகவே அரைஞ்சிடும். கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ் க்யூப் 2 போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த தர்பூசணி பழத்தை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஜூஸ் போட்டிங்கனாலும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி எந்த விதமான ஐஸ் க்யூப்பும் ஆட் பண்ணலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு மீடியமான ஒரு தர்பூசணி பழத்தில் இந்த 2 கிளாஸ் அளவுக்கு பழச்சாறு வந்திருக்கு. பாருங்கள், எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ணலை, தர்பூசணி பழச்சாறு தான் இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே கூட நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டு குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சம்மர் வெயிலிருந்து நம்ம பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. அதே மாதிரி நல்ல நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் எடுத்துக்கோங்க. நல்ல நீர்ச்சத்து நிறைந்த பழங்கள், சாறுகள் அதெல்லாமே உணவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சம்மர் வெயிலை நம்மளால் சமாளிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.